இவர் இவர் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நீங்களேன், உயர்நீதிமன்றம் இது இல்லை, இவர் இல்லை, இவர் எந்த ஒரு இதுலையும் இல்லைன்ன உடனே அது ஆளுங்கட்சிக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்கும். அது செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் பணம் படைத்தவன் பணம் இல்லாதவனை மிரட்டுற மாதிரி மேலே உள்ளவன் கீழே உள்ளவனை போட்டு மிரட்டுறானுங்க. இடி ரைடு எல்லாத்தையும் பார்ட்டி ப்ளப்ன்ற இடத்துல தான் அதுவும் ஒரு சில நபரால் அவங்களோட தவறுகளால் தான் இது ஏற்படுதே தவிர ஒரு சில மாநிலங்களில் வந்து ஆண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. அந்த இடி ரைடுன்னு ஒன்று வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்தது. இப்போது அந்த இடி ரைடுக்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க நம்ம சென்னை உயர்நீதிமன்றம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை இப்போ ரைடில் வந்து யாருமே வந்து இப்போ முன்ன ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி சொன்னாங்க, அப்புறம் கடைசியில் அவர் இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இதில் இல்லைன்றது ஒரு 95% தெரிஞ்ச உடனே இது எதுக்கு போட்டுட்டு பண்ணிட்டு இருப்பானே, ஸ்டாப் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதாவது ஆதாரம் எதுவுமே கிடைக்கல, அதனால அவங்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இந்த இடைக்கால தடை விதித்ததில் வந்து ஆளுங்கட்சியோட தலையீடுகள் ஏதாவது இருக்குன்னு? ஆளுங்கட்சி தலையீடுகள் இருக்குமா நீங்கள் கேட்குறீங்க? அந்த அளவு. ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இது இப்போ இந்த இவர் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நீங்களேன், உயர்நீதிமன்றம் இது இல்லை, இவர் இல்லை, இவர் எந்த ஒரு இதுலையும் இல்லைன்ன உடனே அது ஆளுங்கட்சிக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்கும். அது செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் ஆகி இடைக்கால தடையை போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, எலெக்ஷன் முடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆட்சி வேற மாறுது அப்படின்னா இப்போ திருப்பி ஆமாம், அந்த இது ஓப்பன் ஆகும். அப்போ வந்து அவங்க பேசுவாங்க, இது இவங்க செஞ்சது தப்பு அப்படின்பாங்க. ஆட்சி மாறாமல் இதே ஆட்சி இருந்ததுன்னா அவங்க எதுவும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்க வச்சுப்பாங்க. அது இயல்பு. அது மேலே இப்போ பணம் படைத்தவன் பணம் இல்லாதவனை மிரட்டுற மாதிரி மேலே உள்ளவன் கீழே உள்ளவனை போட்டு மிரட்டுறானுங்க. இடி ரைடு எல்லாத்தையும் அது எதுவாக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்கிறோம், பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டாரு, இதில் எந்த ஒரு குற்றமும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா டிஎம்கே ஃப்ளேவர் ஆகிடும். ஏன்னா அவர் எதுவுமே எந்த ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் ஆகிடும்ல. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில அரசியல்வாதி கட்சிக்காரங்களுக்காக இது செய்யக்கூடிய ஒரு இது. ஓகே, இந்த இடி ரைடு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நம்ம முதல்வர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொழில்துறை வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. பெண்கள் வந்து இந்த தொழில்துறையில் இந்தியாவிலேயே வந்து அதிக சதவீதம் இருக்கிற உண்மைதான். நம்ம என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவிலேயே வந்து ஒரு சில மாநிலங்களில் வந்து ஆண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ இங்கே பெண்களுக்கு முழு சுதந்திரமாக இருக்கிறாங்க. இப்போ நான் கூட நைட்டு போகும்போது பார்க்க ஒரு 11-11:30 சில பெண்கள் வந்து நடந்து போகிறாங்க தைரியமாக. அது எப்படி அது பாசிபிள் ஆகும்? ஏன்னா அவங்க சட்டம் கரெக்டாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலையும் காவல்துறை அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டு எல்லாத்துலேயுமே இப்போ இருக்கிறதுனால தைரியமாக போக தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் கிடையாது. முன்னை விட இப்போ டெவலப்மெண்ட் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ உடனே ஃபோன் இருக்கு, உடனே ஒரு 100 கிடைக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. அது இல்லாமல் மகளிர்களுக்குன்னு தனியாக ஒரு இதுவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நிறைய பெண்கள் பயனடைகிறாங்க, மகளிர் பஸ் பேருந்துக்கு கூட பயனடைகிறாங்க. அதெல்லாம் நம்ம சந்தோஷம் தான். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும், அப்போ தான் அவங்க வெளியில் வர முடியும். மற்ற மாநிலங்களை தவிர்த்து மற்ற நாடுகள்லேருந்து இங்கே வந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்களே சொல்கிறாங்க, மற்ற இடத்துல நாங்கள் போனோம் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இங்கே அந்த மாதிரி இல்லை, இங்கே நல்லா இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது ஓகே, அது ஒன்றும் நம்ம இது சொல்லிக்கலாம். இதில் எங்கே பிரச்சனை ஏற்படுதுன்னா, ஒரு சில போதை வஸ்துக்காக தேடி போகக்கூடிய இடத்துல தான் அவங்களுக்கு பார்ட்டி ப்ளப்ன்ற இடத்துல தான் அதுவும் ஒரு சில நபரால் அவங்களோட தவறுகளால் தான் இது ஏற்படுதே தவிர மற்ற அரசாங்கத்துக்கு தவறுகள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. அவங்களுடைய சுய விஷயத்துக்காக போய் மாட்டிக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை அப்புறமா தான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி ஆயிட்டோம் அப்படி ஆயிட்டோம். மற்றபடி வேற இங்கே ஒரு இதுவும் இல்லை. நல்லா நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே வாழதான் செய்யும்.